இப்போ பாருங்க, நம்ம வேலி அமைக்கிறதுல நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, 2 வகையான வேலி இருக்குது. ஒன்று வந்து காலத்தை செலவிட்டு அதன் மூலம் அமைக்கக்கூடிய உயிர்வேலி, இன்னொன்று காசை செலவிட்டு அதன் மூலம் அமைக்கக்கூடிய செயற்கையான வேலி. சரிங்களா? அந்த 2 வேலியும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ நம்ம ஆந்திரா தோட்டத்தில் அமைச்சிருக்கிற கற்களை வைத்து அமைக்கக்கூடிய இந்த டைமண்ட் ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமண்ட் ஃபென்சிங்கை வச்சு அமைக்கக்கூடிய ஒரு வேலி. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம சீக்கிரமா நம்ம தோட்டத்தோட பாதுகாப்பை உறுதி செஞ்சிட முடியும். ஆனால் இதுக்கு நீங்கள் பொருட்செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இதற்கு குறிப்பிட்ட அளவில் பொருட்செலவு செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய, அங்கே வரைக்கும் தெரியுதா எவ்வளோ இருக்கு பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் தோட்டம். இந்த மாதிரி வேலி அமைக்கிறதுக்கு நீங்கள் காசு செலவு செய்யணும். பாருங்க, இது வரைக்கும் போகுது பாருங்க, காமிக்கிறேன். தெரியுதா? கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இந்த வேலி போகுது. இந்த மாதிரி வேலி அமைக்க நீங்கள் காசு செலவு பண்ணணும். அதுவே இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இதை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் யானை கத்தாழைன்னு சொல்லுவோம். பாருங்க, எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நாங்கள் யானை கத்தாழைன்னு சொல்லுவோம். இந்த கத்தாழையும் நீங்கள் வேலியாக அமைச்சிக்க முடியும். இதை வந்து நீங்கள் உயிர் வேலியாக அமைச்சிக்க முடியும். நம்ம தோட்டத்தோட எல்லை கோட்டில் இந்த கற்றாழையோட கிழங்கு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, அந்த கிழங்கை எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சிடணும். குழி தோண்டி அதில் புதைச்சி வச்சிடணும். ஆனால் இதுக்கு நீங்கள் காலத்தை செலவிட வேண்டியது வரும். இது வளர்ந்து வர்றதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகும். ஆனால் இது வளர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலி மட்டும் வளர்ந்து வந்துருச்சுன்னா யானை கூட உள்ளே வர்றதுக்கு தயங்கும். அதனால தான் நாங்கள் எங்கள் பகுதியில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், கொங்கு பெல்ட்டில் வந்து இதை நாங்கள் யானை கற்றாழைன்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட விளிம்புகளெல்லாம் வந்து முள்ளாக இருக்கும். அவங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறாருங்க. பாருங்க, எனக்கு பின்னாடி இருக்கு, அதை காமிக்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து அப்படியே குத்தி கிழிச்சிரும். அந்த முள்ளோட நுனி கூட பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தா அதோட நுனி கூட எதிர்ப்புறத்தில் வளைஞ்சிருக்கும். எந்த உயிரும் இப்போ நாமளே இப்போ அது மேலே விழுந்துட்டாலும் அதுலேருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியம். யானை கூட உங்கள் தோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு தயங்கும். ஆனால் இந்த வேலியை நீங்கள் போடணும்னா நீங்கள் காலத்தை செலவு செய்யணும். இந்த வேலியை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா பொருளை செலவு, அதாவது காசை செலவு செய்ய வேண்டும். இது உங்களுடைய வசதியை பொறுத்து தான். உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் இல்லை நேரம், அதை பொறுத்து நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம். ஆனால் வேலி போடுவது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. நன்றி.